இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது முதல் வேத சாட்சியாக மரித்த புனித ஸ்தேவான், அதாவது முடியப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய விழாவை இன்று தாய் திருச்சபையானது சிறப்பிக்கிறது. ஸ்தேஃபனோஸ் என்றால் கிரீடம்னு அர்த்தம். ராஜா தள்ள வச்சிருக்கிற கிரீடம்னு அர்த்தம், முடின்னு அர்த்தம். எனவே தான் இவர் முடியப்பர் என்று தமிழில் சொல்லுவார். நம்ம ஸ்தேவான் அவர் கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த நாள் இன்று. இது ஏன் அவர் இறந்தாரு, என்ன காரணம், முடியப்பருடைய இறப்புக்கு என்ன காரணம், சில விவிலிய பின்னணிகளை பார்த்தா நமக்கு அந்த நிலை நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். தொடக்க திருச்சபை காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. சிறப்பாக புறவின மக்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, அதாவது புறவின மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படி பரவியது. இதனால் நிறைய புறவின மக்கள் இல்லையா, யூதர் அல்லாத மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவத்தில் சேர ஆரம்பித்தாங்க. தொடக்க திருச்சபையில் அது கடவுளுடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு இருந்தது திருச்சபையில். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, புறவின மக்கள், யூதர் அல்லாத மக்கள் வந்து நிறைய கிறிஸ்துவத்தில் சேர்றாங்க. அப்படி சேருகின்ற பொழுது எல்லா இடத்துலையுமே ஒரு கும்பல் இருக்கும். பழமைவாதிகள்னு சொல்லுவாங்க, பழமைவாதிகள்னு சொல்லுவாங்க. பழைய கதையே பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது புதுசாக வந்து சேர்றவங்க விருத்த சேதனம் பெற்றிருக்கணும், சில சடங்கு முறைகள்லாம் அவங்க கடைபிடிக்கணும், சில ஆச்சாரங்கள் சொல்லும்ல, ஒரு சடங்கு வருது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செய்யணும், அப்போ தான் கிறிஸ்தவத்தில் வந்து சேர முடியும், அப்போ தான் அவங்களுக்கு மீட்பு என்று சில விஷயங்களை அது மனம் மாறி வந்த புறவின அந்த மக்கள் மீது திணிச்சாங்க இவங்க. பவுல் சொல்லுவார், சட்டத்தினால், இந்த சடங்கு முறைகளினால் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியாது. மாறாக அன்பு கலந்த விசுவாசம், நேர்மை கலந்த விசுவாசம், கடவுளின் நேர்மையாக வாழு, ஆண்டவரை நம்பு, அது போதும்னு சொல்லுவார். இது அவருடைய இது போல இவங்க போதிக்கும் பொழுது இதெல்லாம் கண்டுக்காம சில பேர் என்ன பண்ணாங்க, சடங்கு தான் முக்கியம் என்று சில விஷயங்களை இது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இது மிகப்பெரிய பிரச்சனை. தெசலோனிக்க நகரில் கலகம்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக இருக்கும் பாருங்க. திருத்துவர் பணியில் 17 வாசிக்கலாம். தெசலோனிக்க 1 தெசலோனிக்க 1 வாசிக்கலாம். நம்ம நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. இதனால் என்ன பண்ணாங்க, பிற புறவின மக்கள் அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தில் சரியாக மறைவெல்லாம் போச்சு. அவங்கள கவனிக்கிறது கிடையாது, அவங்களுக்கான உரிய மதிப்பை கொடுக்கறது கிடையாது, அவங்க அலட்சியப்படுத்தினாங்க. சில பிரச்சனைகள் இப்படியே ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்து திருத்தூதர்களுடைய பார்வைக்கு போகுது. அப்போது ராயப்பர் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் சொல்லுவாங்க, உங்கள் பிரச்சனையை பார்க்குறது தான் எனக்கு வேலை, நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறதுலையும் ஜபிக்கிறதுலையும் நாங்கள் எங்களுடைய டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் எங்கிட்ட கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 7 பேர் நாங்கள் நியமிக்கிறோம். அந்த பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க. இது அவங்க கவனிக்க முடியல, புறையின மக்கள் கவனிக்க முடியல, இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நாங்கள் அவங்க கவனிக்கிறதுக்காக ஒரு 7 பேர் நியமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு செய்து 7 பேர் நியமிப்பாங்க. இந்த நிகழ்வு திருத்துவர் பணி 6ஆம் வாசிக்கலாம். நாம திரு தொண்டர்களை நியமித்த தலைப்பில் அந்த பகுதி வரும்.
அவ்வாறாக ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கப்படுகிறார்கள். அவருடைய பெயர் முறையை பாருங்க பார்ப்போம். அவங்க எப்படி நாங்கள் பாருங்க பார்ப்போம். அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமாக 7 பேர் தேர்ந்தெடுங்க. அந்த 7 பேர் யாருன்னு பாருங்க பார்ப்போம். அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா. இந்த 7 பேரை படுத்திருந்தார். இதில் ஒருவர் ஸ்தேவான். அது ஸ்தேஃபானோஸ்ங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு கிரீடம், முடின்னு அர்த்தம். ராஜா தாயில் கிரீடம், அதான் முடியப்பர்னு நம்ம சொல்லுவோம். இவர் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிப்பதில் இல்லையா கடவுளுடைய ஒரு அதாவது எப்படி ஒரு ஞானம் பெற்றவரிலே மிக சிறந்தவராக ஸ்தேவான் இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை அப்படி அவர் அறிவிக்கிறார். இந்த யூத பழமைவாதிகளுக்கெல்லாம் அவர் அடிபணியாமல் ஆண்டோடைய வார்த்தையை சிறப்பாக அறிவித்து மக்களை ஆண்டோட கொண்டு வருவதில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார். நமக்கு தெரியுமில்ல, நிலம் வந்தால் பிடிக்காதாச்சு. அது இப்போ மட்டும் இல்லை, அப்போவே இது இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, இவன் இருந்தால் நம்மளுடைய சொல்லுவாங்க பப்பு வேகாதுங்கிற மாதிரி இவனை ஒழிச்சா என்ன பண்ணலாம், நம்ம வாழலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதுக்கு ஒரே வழி கொன்னுடுங்க. எப்படி பொறாமையாலே அவன் மட்டும் இப்படி சிறப்பாக இருக்கிறானே என்று இயேசுவை கொன்றார்களோ அதே மாதிரி அது எப்படி ஒரு ஸ்தேவான் இவ்வளவு கடவுளுடைய ஞானத்தையும் வல்லமையும் சிறப்பாக பெற்று இந்த மக்கள் மத்தியில் இந்த மாதிரி பணியாற்றானே, அதே பொறாமையால் இங்கே ஸ்தேவானும் ஸ்டீஃபன் இல்லையா அவரும் இங்கே கொல்லப்படுகிறார். சோர்களே, இப்போ இயேசுடைய மரணத்திற்கும் ஸ்தேவானுடைய மரணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. பொறாமைக்கு ஏசப்பா பலியானார், அதே பொறாமைக்கு ஸ்தேவானும் இங்கே பலியாகிறார். ஏசப்பா சாகுவோன்னு சொன்னார், சிலுவை மரத்தில் தொங்கி கூட சொல்றார், தந்தையே இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, நான் உடைய பிள்ளை, நான் பண்ணி செய்கிறேன், என் பணி உங்களுக்கு பொறாமையை கொடுக்குது, அந்த தீமையை என்னை கொள்றாங்க, தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியும்னு எசப்பா ஜபிச்சுட்டு இறந்து போனார். அதே போல முடியப்பறம் இங்கே ஆண்டவரே இவர்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க மன்னித்து சொல்லிட்டு அவர்களுக்கு மன்னிப்புக்காக ஜபித்து விட்டு தான் ஸ்தேவான் தன்னை உயிரை கொடுக்கிறார். சகோதரர்களே, இன்னொன்று நம்ம பார்க்கணும், நம்ம ஏசப்பா சொல்றது எந்த அளவுக்கு அரும் செயல்களால் வல்லமைகளால் நிறைந்த மக்களுக்கு அந்த ஆசிரியருடைய ஊற்றா எப்படி அவர் திகழ்ந்தாரோ அதே வல்லமையோடு முடியப்புறம் இருந்தார். அந்த வல்லமையோடு முடியப்புறம் திகழ்ந்தார். இந்த கடவுளுடைய ஞானத்தோடு வல்லமையோடு இருந்த ஏசப்பா கிட்ட அவங்களோட அந்த அவருடைய ஞானத்தில் எதிர்க்கு நிற்க முடியல. கோழைத்தனம் அவரை கொள்ளுகிறார்கள். அதே போல தான் முடியப்படணும். அவர் ஞானத்தோட பேசுகிறாரு, அவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறாரு, நீதியை போதிக்கிறாரு. அந்த கருத்துக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏசப்பாயை கொல்வது போலவே என்ன பண்ணுறாங்க, இவரையும் கொல்லுகிறார்கள். அவர்களே, இன்றைக்கு இந்த காலத்துக்கு இப்பயும் வச்சுக்கோமே, கடவுளுக்கான பணியின் பாதை என்பது வந்து வெல்வெட்டு பாதை கிடையாது, கரடுமுரடான முள் பாதை தான். ஆண்டவனுக்கு பணியாற்றி யாரோனா எடுத்துக்குங்க. ஒரிசாவிலே பணியாற்றி ஒரு ஆஸ்திரேலியா ஒரு குடும்பம் வந்துச்சு. அவர் பேர் ஸ்டீஃபன். 2 மனைவி 2 பிள்ளைகளோடு இங்கே ஆஸ்திரேலியாவில் அவர் இந்தியாவுக்கு வந்து ஒரிசாவில் தங்கி அங்கே இருக்கின்ற மலைவாழ் மக்கள்கிட்ட, அந்த மக்களுக்கு மருத்துவம் கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, காட்டுவாசிகளாக வாழ்ந்த மக்கள், அங்கே அந்த மக்களுக்காக ஒரு பணியாற்றுகிறார்.
அந்த மக்கள் எழுத சொல்கிறாரு. ஆண்டவர் வார்த்தையை அறிவிக்கிறாரு. மருத்துவமனைகளை கட்டி அந்த மக்களுக்கு மருத்துவத்தை கொடுக்குறாரு. அந்த மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்குறாரு. ஏன்னா ஆதிவாசிகள் காட்டுவாசிகளும் நாகரிகம் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே அந்த மக்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து அந்த மக்கள் சமூகத்தை உயர்த்துகிறார். அங்கே ஒரு குரூப் இருக்குது. சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயங்களை போதித்த மக்களை முன்னுக்கு கொண்டு வரானே. அந்த மக்களை வச்சு தான் ஏமாத்த நம்ம பிழைக்கிறோம். நம்ம எப்படி அந்த மக்களுடைய அறியாமை தான் அவங்களுக்கு மூலதனம். அந்த மக்களை ஏதாவது ஏமாற்றி அவங்க இப்படிதான் அவங்க அப்படியே வச்சுக்கணும். அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. எப்படி முன்னுக்கு வரலாம்? அவங்களுக்கு அடிமையாகவே அவங்க இருக்கணும். இதை இந்த ஸ்டேஃபன் இந்த போதகர் அதை எதிர்த்து நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி மக்களை முன்னுக்கு கொண்டு வந்தார். பார்த்தாங்க, இவனை விட்டா நாம் பழைக்க முடியாது. என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? அந்த போதகரையும் அவருடைய மகனையும் உயிரோடு அவருடைய ஜீப்பில் ஒரு நற்செய்தி பணிக்கு செல்கின்ற அந்த நேரத்தில் காரில் டயரில் பட்டு தூங்குகின்ற பொழுது உயிரோடு காரோடு சேர்த்து எரிச்சு அவங்கள கொண்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கான இந்த இறைவாக்கு பணி, அந்த ஆண்டவருக்கான பணி வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. நல்ல மனசில் வச்சுக்கணும். நல்ல மனசில் வச்சுக்கணும். ஏசம் நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை முன்ன போய் வாசிக்கணும். நாம் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். அந்த வார்த்தை தான். அந்த ஒரு வசனத்தில் இல்லாமல் இருக்கிறதுல 16 மத்தேயு 10:16 ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல நான் அவங்களை அனுப்புகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்த உலகம். நீங்கள் முன்மதி உடைய பிள்ளைகளாக இருங்க. இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்த உலகம். ஆட்டை பார்த்தா விட்டுருமா? அதை அடித்து எப்படா கொண்டு திண்டலான்னா ஓநாய்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகில் உங்களை அனுப்புகிறேன். என்ன பண்ணுங்க? பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாக இருங்க. அதே சமயம் நீங்களும் திருட்டு வழியில் தவறான வழியில் பயணிக்காதீங்க. இன்னும் பாருங்க, அப்போ புறாக்களை போல கபடு அற்றவர்களாக இருங்கள். அதுக்கு அவங்கள மாதிரி பாவத்தில் நீங்கள் பாவ பாதையில் போயிடாதீங்க. புறாக்களை போல கபடு அற்ற பிள்ளைகளாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்க. என்றால் உங்களை பண்ணுவாங்க, யூத சங்கங்களை ஒப்படைப்பாங்க. தொழுகை கூட உங்களை சாட்டையார் அடிப்பாங்க. என்ன போட்டு ஆளுநர்கிட்ட உங்களை கூட்டின்னு போவாங்க. உங்களை ஜெயிலில் தள்ளுவாங்க. உங்களை இப்படியெல்லாம் உங்களை சித்திரவதை பண்ணுவாங்க. சொல்லிட்டாரு. கடவுள் கூட்ட கடலோடு பயணிக்கிறது சொன்னார் இல்லையா? அவர் ஒருத்தன் வருவான். ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றணும். ஆண்டவரே, சரி பின்பற்று. எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறியா? கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள்கிட்ட ஒரு ஒன்று குறையாகுதுப்பா. நீ போயிட்டு உனக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று ஏழை எளிய மக்களுக்கு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவார். நான் என்ன பண்ணுவான்? போனவன் தான். அவனுக்கு நிறைய சொத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கான பணி கஷ்டம். மனசு அது அவ்வளவு இனிமையான பாதை கிடையாது. நான் சொல்லுவார் இல்லையா? என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும்னு சொல்லுவார். என் சிலுவையை சுமந்து பின்பற்றணும். சும்மா சொகுசா வர முடியாது. என்னுடைய பாதை சிலுவை பாதை. சிலுவை உன்னுடைய சுமையை சுமந்து வரணும். நீ கை வீசி ஜாலி வர முடியாது. ஸ்தேவான் இன்னைக்கு முதல் வேத சாட்சி தன் உயிரையே கொடுத்தார். எதுக்கு? ஆண்டுடைய வார்த்தையை அறிவிச்சதுக்கு, நல்ல மனுஷனாக வாழ்ந்ததுக்கு. அவர் கொடுத்தது தன்னுடைய உயிரை. எல்லா புனிதர்கள் எடுத்துங்க, எல்லா நேரங்களும் எடுத்துக்கங்க. ஆண்டோடைய பணி என்பது சாதாரண சொல்றது அப்படியே ஒரு வெல்வெட் முது கிடையாது. ஆண்டே சொல்றாரு, ஓனாய் கூட்டத்துக்கு அனுப்புகிறேன். உங்களை கொடுமைப்படுத்துவான், சித்திரவதைப்படுத்துவான், உங்களை போட்டு கசக்கி பிழிவான். அதான் வாழ்க்கை, அதான் லைஃப்னு சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னொரு சொல்கிறார் பாருங்க, பார்ப்போம். நீங்கள் அப்படி
அவர்கள் கரத்தில் ஒப்புவிக்கப்படுகின்ற பொழுது நீ என்ன செய்யணும்னு நீ யோசிக்காத. அது ஆண்டவர் போய் ஆவியானவர் பார்த்துப்பார். உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பதை என்ன பண்ணுவாங்க, தூய் ஆவியானவர் கொடுப்பாரு. கடவுளோட துணை இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. கடவுள் துணை இருக்கும் உங்களுக்கு. இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த துன்புற மாதிரி எப்பா நமக்கு எதுக்கு விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் மீட்பு கிடைக்காது. இறுதி வரை எந்த நிலையிலும் நான் ஆண்டரை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியோடு கடவுள் நிற்கிறவங்க மீட்கப்படுவார்கள். தொடக்க திருச்சபையில் ரோமாபுரியில் நீரோ ராஜா இருக்காங்க இல்லையா, நீரோ, டொமிஷியன், வலேரியன், குடும்பக்காரங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பட திருச்சிலுவையை கீழே போட்டு அதை மிதிச்சுட்டு போன்னு சொல்லுவாங்களாம். இதை மிதிச்சுட்டு போனால் உனக்கு உயிர் பிச்சை இல்லை, கிடையாது. மக்கள் பார்க்குறாங்க, ஐயோ எதுக்கு நம்ம உசுறு விடணும்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சிலுவையை மிதிச்சுட்டு போயிடுவாங்க. உயிர் பயம் கொண்டவர்கள். இன்னொருத்தர் ஒரு சில என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தில் வாழ்ந்தவங்க, என் ஆண்டவருடைய ஒரு அடையாளம் இது திருச்சிலுவைங்க, இதை மிதிச்சுட்டா உயிர் வாழணுமா என்று என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கொடுத்தவர்களுக்கு அநேகம் பேர் வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தை வித்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்டவர் இறந்த இன்னைக்கு திருச்சபை உயிரோடு இருக்குது. இன்னைக்கு சோர்களே, நமக்கு துன்பம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், அந்த கடவுளுடைய துணையை எவன் உணர்ந்து இறுதி வரை ஏசப்போடு நிற்கிறானோ மீட்கப்படுவான். நான் வேதியராக பணியாற்றிய ஒரு பங்குல, அது ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும் அந்த பங்கு. அது ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப தள்ளி இருந்த ஒரு இடம் அது. அப்போ நானும் ஒரு விழா டைமில் நானும் பகுதி என்ன ஒரு சப்ஸ்டேஷனுக்கு பூசைக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் வருகின்ற பொழுது அந்த அரை வீடு, ஃபாதருடைய வீடு கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்கும். என் வீடு ஊருக்குள்ளே, அது நான் தன்னும் தூரமாக போகணும். ஓகே, நான் கிளம்புறாங்க சாமி அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் தனியாக இருக்குங்க சாமி, எப்படி சாமி தனியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு தனியாக இருக்கு அந்த வீடு. அவர் பள்ளியுடைய முதல்வரும் கூட. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு ஒரு மயக்கம் வந்தால் கூட தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது. குருவான் கொடுக்குறோடைய பணி. அப்போ நான் கேட்டேன், நான் ஃபாதர் தனியாக இருக்கீங்களே ஃபாதர், ரொம்ப கஷ்டம் இல்லையா ஃபாதர்? உதவி செய்கிற தனியாக வரேன் நான், இங்கே பாருங்கள் என்னை சுற்றி எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லுவார். அவருடைய தூதர்கள் அவர் காப்பாற்றுறாரு. அவருடைய வார்த்தையை பாருங்கள், நான் தனியாக இருக்கிறேன் நான், என்னை சுற்றி எவ்வளவு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அந்த ஃபாதர் சொல்லுவார். உண்மைதான். அது கடவுளுக்காக பணியாற்றுவர்களை கடவுளுடைய தூதர்கள் தாங்கி கொண்டிருப்பார்கள். ஏசப்பா என்ன பண்ணார், மலையிலே 40 நாட்கள் அவர் தன் தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது அவனுடைய தூதர்கள் அவரை தாங்கினாங்க. அவர் பழபடி செய்தார்கள். கடவுள் காப்பாற்றுவார். உண்மையாக கடவுளுக்குன்னு உழைக்கிறையா, கடவுள் நம்மை காப்பாற்றுவார். இது உண்மை, சத்தியம். அதற்கு மிக சிறந்த சாட்சி என்னுடைய வாசகம். முடியப்பர் அதுக்கு மிக சிறந்த சாட்சியாக விளங்குகிறார். இது திருப்பாடலில் பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு பல்லவி பாருங்க பார்ப்போம். என் உசுரை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்டவரே, உமது கையில் என்னுடைய உசுரை ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் நீரே எனக்கு அடைக்கலம் தருகின்ற கற்பாறை, நீரே என் கோட்டை, நீரே என் அரண், எனக்கு வழிகாட்டி நீங்கள் தான். என் உசுரையும் என் உடம்பையும் என் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்குறேன் என்று எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறானோ இன்னும் அவர் அதை பாதுகாப்பார். அந்த உசுருக்கு உடலுக்கு ஆண்டவர் பொறுப்பேற்பார். நமக்கு என்ன செய்யணும் அவர் நமக்கு சொல்லுவார், நமக்கு செய்வார். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கண்டு பின்வாங்காமல், ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி போகாமல், என்ன நடக்கட்டும் அதை ஆண்டவர் பாதத்தில் போடுவோம். நமக்கான மீட்பும் வழி அவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார். லட்சம் சொல்கிறார் இல்லையா, என்ன செய்யணும், வரணும், போகணும், கவலைப்படாது, தூய் ஆவியானவருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்படி நிச்சயமாக கடவுள் இக்கட்டே வரட்டுமே, கடவுள் நம்மை தாங்குவார். சகோதரர்கள், எனவே நாம்
நம்முடைய நல்ல பாதையிலிருந்து விலகி போகாமல் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பாதையில் நடக்க முயற்சிப்போம். கடவுள் நமக்கு துணை செய்வார். நாளை சந்திப்போம்.